பொங்கலோ பொங்கல். நாம் தை மாதம் முதல் தேதியை இந்திரனுக்கு படைக்கிறார்கள், சரிதான். ஆனால் இந்த வயல் நன்றாக வாழ்வதற்கு, வயல் நன்றாக விளைவதற்கு மக்கள் திருச்சிற்றம்பலம். பொங்கலோ பொங்கல். நாம் தை மாதம் முதல் தேதியை பொங்கல் நாள் என்று கொண்டாடுகிறோம். பொங்கல் என்றால் என்ன என்றால் மகிழ்ச்சியின் அடையாளம். என் மகிழ்ச்சி உள்ளம் பொங்குதே என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு வீட்டில் நல்ல காரியம், ஒரு சுப காரியம் நடைபெறுகிறது என்றால் அந்த வீட்டிலே இடம்பெற வேண்டிய உணவுப் பொருளில் தலையாயது பொங்கல். பொங்கல்னா அதுல ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு வெண்பொங்கல், இன்னொன்னு சர்க்கரை பொங்கல். நாம தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடுவது என்ன என்றால் சர்க்கரை பொங்கல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் போகியா போயிடுது. போகினா பழையன கழிதல், புதியன புகுதல். வீட்டுல இருக்கிற பழைய பாய் மரம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க போகி அன்னைக்கு. தை பொங்கல் அன்னைக்கு என்ன எழுதினோம்? புதிய அரிசி, புதிய வெல்லம், புதிய இஞ்சி, மஞ்சள், கரும்பு எல்லாம் புதுசா வரும். அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் உத்தராயண புண்ணிய காலம் என்பது தொடங்குகிறது. நல்ல காரியங்கள் எல்லாம் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாசத்திற்குள்ள நல்ல சுப காரியங்கள்லாம் செஞ்சிடணும். ஏன்னா இது பகல் மாதங்களில் அதிகமாக சூரியனுக்கு பவர் உள்ள மாதம். அதனால்தான் தை 1ஆம் தேதி எந்த இறைவனுக்கு படைக்கிறோம் என்றால் சூரியனுக்கு படைக்கிறோம். போகி அன்று இந்திரனுக்கு படைக்கிறோம். அதனால சூரிய பகவான் இல்லாவிட்டால் இந்த ஸ்டார்ச் இலைகள் தயாரித்து நமக்கு உணவு இருக்காது. அதனால நம்முடைய தெய்வங்களிலேயே கண்ணால் காணக்கூடிய தெய்வம் 2 தான். ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். அதனால சூரியன் நமக்கு தலையாய தெய்வமாக இருப்பதனால நாளைய தினம் அந்த பொங்கல் அன்று நாம் சூரிய வழிபாடை செய்கிறோம். சூரிய பகவானுக்கு பொங்கல் இட்டு நிவேதனம் படைக்கிறோம். அதோடு நம் வீட்டிலும் எல்லாரும் பால் ஊத்தி, பொங்கல்ல பொங்கிச்சா பால், பொங்கலோ பொங்கல், பால் பொங்க வேண்டும் என்றெல்லாம் சிறுவர்கள் முதல் வயோதிகர்கள் வரையில் நல்ல மகிழ்ச்சியோடு கூப்பாடு போடக்கூடிய அந்த தெய்வீக காட்சியை கண்டு கழிக்கலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த திருநாள் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி ஒரே நாள்ல போயிடும், அதுவும் 1 மணி நேரத்துல போயிடும். பொங்கல் நாள் 4 நாட்கள் சார். 1 போகி, 2வது தை 1ஆம் தேதி பொங்கல், அதற்கு அடுத்தது மாட்டு பொங்கல், அதன் பிறகு காணும் பொங்கல். இப்படி பொங்கல் என்பது 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். இது தமிழர் பண்டிகைன்னே சொல்லலாம். இது தமிழர் பண்டிகைன்னே சொல்லலாம். இந்தியா பூராம இது எப்படி கொண்டாடுறாங்கன்னா மகர சங்கராந்தி என்று கொண்டாடுறாங்க. இந்தியாவில எல்லா இடத்துலயும், வட இந்தியாவிலையும் இந்த பொங்கல் உண்டு. ஆனால் பேர் என்னன்னா மகர சங்கராந்தி. இந்த மாதத்திற்கு மகர மாதம் என்று பெயர் ஆகியனால மகர சங்கராந்தி. அந்த சங்கராந்தி அன்றைய பொங்கல் தினம் அன்று சபரிமலையிலே மகர ஜோதி விளக்கு காட்டுகிறார்கள். பல பேர் தீபாவளி கூட ஒரு அசுரன் இறந்த நாள்னு சில பேர் புது ஆடை அணிந்து கொள்ள மாட்டார்கள். தை மாதம் புத்து ஆடை அணிந்து கொள்ளுவார்கள். இப்படிப்பட்ட எல்லா விதமான சுப சடங்குகளும் எப்பொழுது நடக்கிறது என்றால் தை மாதம் முதல் தேதி தான். அதனால்தான் தீபாவளிக்கு வரிசை வைக்கிறவங்க கூட குறைவா இருக்கும். ஆனா பொங்கலுக்கு மகளுக்கோ சகோதரிகளுக்கோ சென்று கரும்பு, வெல்லம், பணம் இவைகளை எல்லாம் கொடுத்து விட்டு வருவார்கள். ஏன்? புகுந்த வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் வேண்டிக் கொள்ளுவாள். தான் பிறந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வாள். ஆகையினால இந்த நாளிலே சகோதர ஒற்றுமை அதிகமாக ஏற்படக்கூடிய சிறந்த நாள் இந்த பொங்கல் நாள். அதனால்தான் பொங்கல்ல
பலவிதமான பொங்கல் கொண்டாடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே வைத்து பொங்கல் கொண்டாடுவார்கள். வெளியில வைத்து தோட்டத்திலோ வாசலிலோ வைத்து பொங்கல் கொண்டாடுவார்கள். அந்த வாசல்ல வச்சு சூரியனுக்கு கொண்டாடுறாங்க தெய்வீக. புது பானையிலும் கொண்டாடுவார்கள், வெங்கல பானையிலையும் அரிசி போட்டு கொண்டாடுவார்கள். இப்படி அவரவர்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பெறும். இதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்துக்கு படைக்கிறார்கள், சூரியனுக்கு படைக்கிறார்கள் சரிதான், இந்திரனுக்கு படைக்கிறார்கள் சரிதான். ஆனால் இந்த வயல் நன்றாக வாழ்வதற்கு, வயல் நன்றாக விளைவதற்கு, மக்கள் உணவு பெறுவதற்கு காரணமாய் இருந்த அந்த மாடுகளுக்கும் நன்றி உணர்வோடு பொங்கல் என்ற ஒன்றை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். நாம் பொங்கல் அன்னைக்கு எப்படி நல்ல மகிழ்ச்சியா பொங்கல் சாப்பிடுறோமோ அதே மாதிரி மாடுகளுக்கு மறுநாள் நன்றாக கொழுப்பாட்டி, கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி, பசுமாடுகள் காளை மாடுகளுக்கெல்லாம் மாலை அணிவித்து அவைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் பொங்கலை சமர்ப்பிப்பார்கள். நிறைய வாழைப்பழம் கொடுப்பார்கள், புல்லும் நிறைய போடுவார்கள். சாயங்காலம் மாடை விரட்டி மாட்டு பொங்கலோ பொங்கல் என்று அருமையாக கொண்டாடுவார்கள். அதுவும் கிராமங்கள்ல பார்க்கணும் கண்கொள்ளாத காட்சியாக அந்த பேரின்ப காட்சியை காணலாம். ஆக மாட்டு பொங்கலும் முடிஞ்சு போச்சுன்னா மறுநாள் ஒருவரை ஒருவர் காணும் நாள். மாட்டு பொங்கலுக்கு திருவள்ளுவர் தினம் என்று பெயர் வச்சிருக்கிறார்கள். அன்னையிலிருந்துதான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவதாக வைத்திருக்கிறார்கள். மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் கரிநாள் என்று சொல்லுவாங்க. ஆனா அதை காணும் பொங்கல்னு சொல்லுவார்கள். பெரியவர்களை சிறியவர்கள் கண்டு ஆசீர்வாதம் பெறுதல், வாழ்த்து பெறுதல். அதனால்தான் சின்ன குழந்தைகள்லாம் பெரிய தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, அக்கா எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி அவரிடம் வாழ்த்து. நண்பர்களை போய் கண்டு கொண்டு வருவார்கள். அதனால அந்த நாளை உழவர் தினம் என்று கொண்டாடுகிறோம். கரிநாளை நம்ம கரிநாள்னு சொல்லக்கூடாது, அதை காணும் பொங்கல் என்றும், எல்லாரையும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ள வேண்டும் என்றும், உழவர் தினம் என்றும் அதை சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். இப்படி சிறப்பாக கொண்டாடக்கூடிய நேரத்துல அது நாள் என்னன்னு சில பேர் கேட்கிறார்கள். எந்த நேரத்துல நாம் பொங்கல் வைக்கலாம் என்று பொதுவாக கேட்கிறார்கள். பொங்கல் நாளைய தினம் அந்த தை 1ஆம் தேதியே 11:55 தான் பிறக்குது. அதனால 10:30 to 12 நாம் அந்த பொங்கல் பானையை ஏற்றி அதை பொங்கலை பொங்கலாம். சரியாக 12 to 1:30 நாம் படைக்கலாம் இறைவனுக்கு. இது ஒரு நல்ல நேரம், சரியா இருக்கு. முன்பும் காலையிலயும் நல்லா தான் இருக்கு நேரம். நல்ல தை பிறப்பது கொஞ்சம் லேட்டாக பிறப்பதுனால மாத பிறப்பு 10:30 to 12 எல்லாருக்கும் வசதியாக இருக்கும் என்பதனால அந்த தேதியை வைத்திருக்கிறார்கள். மாட்டு பொங்கலுக்கு அதே மாதிரி 1 to 3 அருமையான நேரம். 3 to 4 கோ பூஜை செய்யலாம். இல்ல சாயங்காலம் செய்யக்கூடிய பூஜை எது ஆகையினால மாட்டு பொங்கலை அதை சிறப்பாக செய்யலாம். இப்போ மாட்டுக்கு பதிலாக டிராக்டர் வந்து போச்சு. பல இடங்கள்ல டிராக்டருக்கு பூஜை போடுறாங்க. நான் அதுக்கு உணவு போட முடியாது. அதனால நாம் மாடுகளை தான், நம்ம வீட்டில் மாடு இல்லை என்றாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் போய் ஒரு வாழைப்பழம் கொடுத்து விட்டு வரலாம், உணவை கொடுக்கலாம். மற்ற நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய வேறு மதத்தினர் இருந்தால் அவர்களுக்கெல்லாமும் இந்த பொங்கலை கொடுத்து நாம் மகிழலாம். மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் தான் பொங்கல். இது எப்படி தெரியும்னா, சூதாட்டத்துல துரியோதனன் ஜெயிச்சுடுறான் சகுனியினுடைய உதவியினால, பாண்டவர்களை தோக்கடிச்சுடுறான். மாமா உனக்கு பொங்கலிட்டு படைப்போம்னு சொல்றார் பாஞ்சாலி சபதத்துல. அதனால மகிழ்ச்சியின் அடையாளம் என்பது பொங்கல் என்பதனால் இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய வேண்டும், அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நல்ல ஒரு செய்தியை மக்களோடு பகிர்கிறோம். மைய பூமி இதை சிறப்பாக வெளியிடுகிறது. அந்த சேனலுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுகாரும் இதை பகிர்ந்தவர் சமய சொற்பொழிவாளர் ஜா ராகவன் சிதம்பரம். நன்றி.